நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப யார பத்தி பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐயா கலைஞர் அவர்களோட ஆட்சி காலத்துல சென்னையோட மேயரா இருந்தவரு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மேயரா இருந்தாரு. அவர் வேற யாரும் கிடையாது. இப்போதைக்கு சொல்லப்போனா, முன்னாள் ம ம் மரு மருத்துவ மருத்துவத்துறை அமைச்சரா இருந்தாரு. ஐயா மா. சுப்பிரமணியன் அவர்கள்லாம். அவர எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவரோட இதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பதவி ஏற்கிறாங்க. பதவி ஏத்த உடனே இந்த கொரோனா வருது. கொரோனா வந்தவுடனே அவர் கொஞ்சம் கூட தாமதிக்காம இறங்கி வேல பார்த்தாரு. ஒவ்வொரு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போறதும், வரதும் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெட் என்ன இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஒண்ணா தேர்ந்தெடுத்தாரு. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, அவரோட பையன் உடல்நிலை ரொம்ப முடியாம போறாரு. அவர் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டாரு. ஊரையும் பார்த்தாரு. இப்படி பார்த்துக்கும்போது அவரோட பையனோட இழப்பு அவருக்கு யாரா இருந்தாலும் அவங்க குடும்பத்துல ஒருத்தவங்க இறந்து போறாங்கன்னா, அது பேரிழப்பு. அந்த இழப்பையும் கூட அவரு சகிச்சுக்கிட்டு, மக்களுக்காக தான் வேணும்னு ஒவ்வொரு கிராமமா, ஒவ்வொரு கிளினிக்கா, ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா போய் போய் ஒண்ணு ஒண்ணா மேம்படுத்துனாரு. இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணாரு. அதுவே அவர் லைவா போட்டாரு. மாரத்தான் ஓடுவாரு. மாரத்தான் ஓடும்போது எல்லாம் சொல்லுவாங்க, "என்ன மாரத்தான் ஓடுறாருன்னு?" அவர் இவ்வளோ ஃபிட்டா இருக்கணும்ன்றதுக்காக தான் ஓடியே காமிச்சாரு அவரு. 1. இப்ப அந்த கொரோனா வருது. கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவர அத விடாம ரொம்ப அப்டேட்டா இருக்காரு. என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு இன்ஸ்பெக்ஷன் போவாரு. திடீர்னு பார்த்தா போவாரு. ஆள் ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன் இருக்க மாட்டாங்கன்னா, அவங்களுக்கு என்ன ஏதுன்னு பார்த்து பனிஷ்மென்ட் குடுப்பாரு. அந்த மாரிலாம் பண்ணிட்டு மருத்துவத்துறைய ஒரு அப்கிரேட் அப்படியே மேல கொண்டு வந்தாரு. நல்லா கொண்டு வந்தாரு. மக்களுக்கு எதனால எனக்கு அவர தோற்கடிச்சார்ன்றது எனக்கு உண்மையிலே என்னால ஜீரணிக்க முடியல. ஏன்னா, சைதாப்பேட்டையில பார்த்தீங்கன்னா, சாதாரணமா போய் அவர சந்திக்கலாம். பார்த்தீங்கன்னா, டீ கடைக்கு வருவாரு. ரொம்ப எளிமையா பழகக்கூடிய ஒரு மனுஷரு அவரு. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் அவர. ஒரு 2, 3 தடவ நான் அந்த மாரிலாம் பார்த்துருக்கேன் அவர. ஏன்னா இங்க சைதாப்பேட்டை எங்களுக்கு பக்கம் தானே. ஆனா 2, 3 தடவ பார்த்தேன். ரொம்ப எளிமையா இவர் மேல இவ்வளவு வேலை செஞ்ச ஒருத்தர் மேல ஏன் இவ்வளவு கோபம்? அது எனக்கு புரியல அது. அது ஏன்னா எனக்கெல்லாம் ரொம்ப மன சங்கடமா இருக்கு. எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க இதோட கருத்து என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்க கூட சொல்லுங்க. அது நல்லதோ, கெட்டதோ உங்களுக்கு சொல்லுங்க அது. ஏன்னா உண்மையில எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மனிதருங்க அவர்லாம். அவர் அந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்த்தாரு. அப்படியாப்பட்டவரே தோற்கடிச்சுட்டான். என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல. நன்றி.